தகாத உறவு, மனைவியுடன் ஏற்பட்ட மிகப்பெரிய சண்டை, அத மன உளைச்சல். அந்த குடிப்பழக்கத்தினால நடிகர் சூரிக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம், சூரிய ரசிகர்கள் அனைவருக்கும் உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியையும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமா காமெடி நடிகரா தமிழ் சினிமால அறிமுகமாகி, இப்போ ஒரு மாஸ் ஹீரோவா தமிழ் சினிமால ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம நடிகர் சூரி. சினிமாங்கிறது ஒரு மாயாஜாலம். இதுல எல்லாராலயும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, தன்னால எந்த கதாபாத்திரம் குடுத்தாலும், அதுல தன்னுடைய எதார்த்தமான, திறமையான நடிப்பை வெளிப்படுத்தி, "நான் சாதிச்சு காட்டுவேன்" அப்படின்னு எல்லா துறையிலுமே வெற்றி கண்டவரு நம்ம சூரி. சூரிக்கு முன்னாடி எத்தனையோ காமெடி நடிகர்கள் தமிழ் சினிமாவ தனது கையில கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. காமெடியனா தனது சகாப்தத்த முடிச்சுக்காம, ஹீரோவா அவங்களும் நெறைய படங்கள் நடிச்சாங்க. ஆனா, அவங்களால அந்த ஹீரோங்கிற அங்கீகாரத்த மக்கள் மத்தியில வாங்கிக்க முடியல. ஆனா, சூரி அதுல கொஞ்சம் மாறுபட்டவரு. "வெண்ணிலா கபடி குழு" அப்படிங்கிற திரைப்படத்துல சின்ன ஒரு பரோட்டா சாப்பிடுற சீன் நடிச்சிருப்பாரு. அதன் மூலியமா மக்கள் மத்தியில நல்லாவே பிரபலமானாரு. அதன் பிறகு சூரி நடித்த எல்லா படங்களுமே சூரிக்கு நல்ல ஒரு வரவேற்பை ஏற்படுத்துனுச்சு. நமக்கு தெரிஞ்ச சூரி அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 8 வருடம் சினிமாவுல சின்ன ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிராதா அப்படின்னு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற எல்லா வேலைகளும் செஞ்சிருக்காராம். 8 வருடம் ரொம்ப கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு தான் அவருக்கு அந்த ஒரு வாய்ப்பே கிடைச்சிருக்கு. அதனால தான் சூரி தனக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளையும் ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிட்டு, அதுல தன்னுடைய திறமைய நடிப்பை வெளிப்படுத்தி, அதன் மூலியமா சினிமாவுல சாதிச்சு காட்டியிருக்காரு. உண்மையிலேயே இப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் சூரி. அப்படி சூரி தொடர்ந்து காமெடிலாம் நடிக்கும்போது, அவர வைத்து ஹீரோவா படம் பண்ணலாம் அப்படின்னு வெற்றிமாறன் அவருக்கு ஒரு வாய்ப்பு அளிச்சாரு. அந்த வாய்ப்ப சூரி ரொம்ப அழகா பயன்படுத்திக்கிட்டு, விடுதலை அப்படிங்கிற படத்துல ஒரு நல்ல கதாபாத்திரத்த ஏத்து சூரி நடிச்சாரு. பார்ட் 1, பார்ட் 2 2மே அவருக்கு பயங்கர ஹிட்டு. அத தொடர்ந்து சூரி அடுத்தடுத்து கொட்டுக்காளி, அதே மாரி இன்னும் சில படங்கள் நடிச்சாரு. எல்லா படமுமே சூரிக்கு நல்ல ஒரு வெற்றி திரைப்படத்தை குடுத்திருக்கு. சொல்லப்போனா, இதுக்கு முன்னாடி இது மாரி ஹீரோவா யாருமே காமெடினா போயி பெருசா வளரல. ஆனா சூரிக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. அதனால சூரி தொடர்ந்து இப்போ ஒரு மாஸ் ஹீரோவா தமிழ் சினிமால ஜொலிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி ஜொலிச்சுட்டு இருக்க நம்ம சூரி ரீசென்ட்டா ஒரு முக்கியமான படத்துல, குறிப்பா 3 படத்துல கமிட் ஆயி நடிச்சுட்டு இருக்காரு. அதுல ஒரு நடிகை கூட சூரி ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா, சூரியுடைய குடும்பத்தினருக்கு சில தகவல்கள் போயிருக்கு. அது சூரியுடைய மனைவிக்கு பயங்கர அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சூரி கிட்ட அவங்களுடைய மனைவி இத கேட்டு சண்டை போட்டுருக்காங்க. "நீங்க அந்த நடிகை கூட ரொம்ப நெருக்கமா இருக்க மாரி எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க இந்த படத்துலருந்து விலகிடுங்க" அப்படின்னு சூரிய வலுக்கட்டாயம் படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த படத்த நம்ம வெற்றிமாறன் தான் இயக்குறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல என்னால விலக முடியாது அப்படின்னு சூரி தன் மனைவிட்ட சண்டை போட்டுருக்காரு. இந்த சண்டை ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப வாக்குவாதமா முற்றி போயிருக்கு. சூரியுடைய மனநிலைமைய தன் குடும்பத்தினர்கள் புரிஞ்சுக்கல. அதுவும் குறிப்பா தன் மனைவிக்கே தன் மேல சந்தேகம் வந்துருச்சு. என்ன முழுசா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மன விரக்தியில சூரி பயங்கரமா குடிச்சிருக்காரு. அந்த குடி போதையில தனது வீட்டுக்கு அவரு போயிட்டு இருக்கும்போது ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய விபத்துல சூரிக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய சோகம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் நிலைகுலைய வச்சிருக்கு.